இன்றைக்கி வந்து சந்தைக்கு போயிருந்தேன். என்ன பாருங்கள், இந்த பருப்பு வந்து 50 ரூபா. 50 ஆமாம் 50 ரூபாய். இந்த பருப்பு வந்து 1/2 கிலோ இருக்குது. நான் வந்து சரி இது வந்து சிறுபயிறு 1/2 கிலோ வாங்கினேன். அது வந்து 40 ரூபா. கொஞ்சம் பாதி வந்து ஒரு அத்தைக்கு கொடுத்துக்கிட்டு மீதியை வச்சுருக்கேன். கடுகு பாருங்களேன், அந்த கடுகு வந்து 20 ரூபா தான். இது வந்து 1/4 கிலோ இருக்குது, 20 ரூபா தான் அந்த கடுகு. எவ்வளோ லாபம்னு பாருங்கள். இதை வந்து ஒரு 4 பாக்கெட்டாக போட்டுருவாங்க, இல்லைன்னா 3 பாக்கெட்டாக போடுவாங்க. 17 ரூபா 15 ரூபா வச்சு கொடுக்கணும். இது நிலக்கடலை. இது வந்து 300 கிராம் 35 ரூபா. பார்த்தீங்களா, சந்தைக்கு போனால் காசு இருக்கணும். ஏன்னா நான் காசு நிறைய கொண்டு போகலை, அதனால் ஒரு 400 ரூபா மட்டும்தான் கொண்டு போனேன். இது வந்து நார்த்தங்காய் வந்து 40 ரூபா. நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மிளகா, மோர் மிளகா, இது வந்து 10 ரூபா தான். இங்கே நம்ம மற்ற மாதிரி இது 2 பாக்கெட்டாக போடுவாங்க. என்னென்னா போட்டு அது ஒரு பாக்கெட் 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இது பெருஞ்சீரக பாக்கெட்டு 20 ரூபா தான். இதில் வந்து எல்லாமே இருக்கும். கொஞ்சம் எல்லா இதுவும் இதில் இருக்கும். இறைச்சி மசாலைக்குள்ளே எல்லா பொருளும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். கிழங்கு வந்து நாங்கள் வாங்கி நிறைய நாள் ஆயிட்டுது. நாங்கள் வந்து எங்களோட அங்கே பழைய வீட்டில் இருக்கும்போது, வாடகை வீட்டில் இருக்கும்போது வாங்கினது. இப்போ அது வந்து கிழங்கு வந்து 50 ரூபா. இந்த மாங்காய் வந்து ஒரு மாங்காய் வந்து 10 ரூபா. கூட ஒரு மாங்காய் இருந்தது. அப்படி 20 ரூபாய்க்கு 20 ரூபா மாங்காய் வாங்கினேன். அப்போ ஒரு மாங்காய் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு கட்டு கீரை, அந்த கீரையும் 20 ரூபா வாங்கிக்கிட்டு என்ன பண்ணேன்னா ஒரு 150 ரூபா 200. ஆமாம், மீன் அல்லாமல் இது இவ்வளவும் ஒரு 120 ரூபா. இது வந்து ஒரு கொய்யாக்காய், ஒரு ஆப்பிள், 2 மாதுளை இவ்வளவும் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு மேல் வாங்க முடியாதுங்க. சரி, இருந்ததை வச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். லைக் பண்ணிடுங்க.